உலர் சாம்பலினுடைய நீ சும்மா போகும்போது பாரு, நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே, கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரம் வைத்திருக்கிறார்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை. எவ்வளவு மரம் வச்சிருக்கார்? உன் நாடே சொல்லுது 28 மரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு. இருக்கா? யோசிச்சு பாருங்க. இருக்கா? அப்புறம் நுரையீரல் தொற்று, மூச்சு திணறல், தோல் நோய் எல்லாம் வரணும். எப்படி வராம இருக்கும்? இங்க கருத்து சொல்ற யாராவது வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் எடுத்து கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா? அந்த டிடிபி வேண்டாமா? அவங்க கேளு. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு போய்க்கணும். ஆமாங்க, எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு உயிரை விட, வாழ்ற இடத்தை விட, காற்றை விட, நீரை விட, எல்லாத்தை விட வேலை, சம்பளம் வருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது. நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீக்கிங்க, வாலிய கட்டிங்க, நல்லா செய்ங்க. இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள், இந்த கருத்து வேண்டும் பெருமக்கள், உங்களை கல்வி கேட்டுக்கிறேன். அனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்துல உங்கள் வீடை கட்டி வாழுங்கள். எங்களுக்கு எந்த எதிர்கட்சியும் இல்லை. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தமிழக மக்களே, நாம எல்லாருமே கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாக்கணுங்க. இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற நிறைய சமூக பிரச்சனைகளுக்கு உடனே நாம கூப்பிடணும்னு தோன்றது சீமான் அண்ணாவையும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஏன்னு யோசிச்சீங்களா? சீமான் அண்ணாவும் நாம் தமிழர் கட்சியும் தான் கடந்த 10-15 வருஷமா தமிழகத்துல நடக்கிற நிறைய சமூக அவலங்களுக்கு தோளோட தோளா நின்று மக்களோட சமூக பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. மக்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சீமான் அண்ணாவையும் நாம் தமிழர் கட்சியையும் கூப்பிடுற நாம தேர்தல் அப்ப மட்டும் அவங்கள வாக்களிச்சு ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறோம். மக்களே, இந்த டைம் நம்ம சிந்திச்சு செயல்படணும். யாரு நம்ம தமிழக மக்களுக்காக நின்னு போராடுறாங்களோ அவங்களதான் ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு நாம எல்லாருமே உறுதி ஏத்துக்கணும். இந்த டைம் நாம பெருமளவுல சீமான் அண்ணாக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுற அத்தனை வேட்பாளர்களுக்கும் பெருமளவு ஆதரவு கொடுத்து விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். மக்களே, இந்த டைம் மறந்துடாதீங்க, நாம வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம், நாம் தமிழர்.